சீதாராமன் சீரியல் டிசம்பர் 4 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சுபாஷ் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்து அர்ச்சனாவை பார்க்குறாங்க. அர்ச்சனா அழுதுட்ருக்கவும், என்னாச்சு அர்ச்சனா, நீ இப்படியெல்லாம் அழமாட்டியே அப்படின்னு கேட்க, ஆமாம் சித்தப்பா, சித்தி அழுதுகிட்டே இருக்காங்க. சித்தி அழுது நானும் பார்த்ததில்ல. சித்தி அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்கே அழுகழுகையாக வருது. அப்புறம் சித்தி அழமாட்டாங்களா அப்படின்னு அஞ்சலி சொல்லவும், இது எல்லாத்தையும் செல்வி பார்த்துட்டு போய் நேராக மீரா சீதா கிட்ட சொல்லிடுறாங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இங்கே தான் வருவாங்கங்கிறாங்க சீதா. 2 அண்ணனுங்களுமே அறிவை பொண்டாட்டிக்கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு மீரா சொல்ல, நீங்கள் வேற, சேது அங்கிள் அறிவை பொண்டாட்டிக்கிட்ட இருந்து மீட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீரா 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. மீரா பேரில் 5% ஷேர் எழுத சொன்னதே நான் தான். உங்ககிட்டயே அவள் சவால் விடுறாளா, வா பார்த்துக்கலாங்கிறாங்க சுபாஷ். அஞ்சலி கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அஞ்சலி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் சுபாஷ் கிட்ட, எப்படியாவது மீரா பேரில் இருக்கிற 5%, ராம் பேரில் இருக்கிற 25% நம்ம பேரில் மாற்றி எழுதணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அது எப்படி இப்போ முடியும், மகா வேற கேட்பாளே அப்படின்னு சுபாஷ் சொல்ல, இப்போ சீதா மீரா மேலே இருக்கிற கோவத்தில் மகா அதெல்லாம் கண்டுக்க மாட்டா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கிறாங்க அர்ச்சனா. நீ தாண்டி என் பொண்டாட்டிங்கிறாங்க சுபாஷ். அஞ்சலியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, அதாங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்குள்ளே அஞ்சலி தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அர்ச்சனாவும் வாங்கி குடிச்சிட்றாங்க. சித்தப்பா, அர்ச்சனா சித்தி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணுங்க, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அஞ்சலி சொல்லவும், என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க சுபாஷ். என்னம்மா சுபாஷ் ஐயாவை இன்னும் காணோம் அப்படின்னு செல்வி கேட்க, என்ன பேசணும் ஏது பேசணுங்கிற சொல்லி கொடுத்தானு கூட்டிகிட்டு வருவாங்க, அதான் லேட்டுங்கிறாங்க சீதா. அறிவே இல்லைங்கிறாங்க மீரா. கரெக்டாக அதுக்குள்ளே சுபாஷ் வந்துடுறாங்க. யாருக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே வரவும், நான் உங்களை சொன்னேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க மீரா. என்னங்க கோவத்தில் வந்தீங்களே, அதை பேசுங்கிறாங்க அர்ச்சனா. மீரா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், எதுக்குன்னா என்ன அர்த்தம், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு மீரா கேட்கவும், வந்தால் ஒழுங்காக இருந்துட்டு போகணும். என்னமோ மிரட்டுறியா, மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உன் கையில் இருக்குன்னு சொல்கிறியா, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், எப்படி அங்கிள் சொல்லுவாங்க, அவங்க என்ன சின்ன குழந்தையாங்கிறாங்க சீதா. ஏய் நீ பேசாத, நீ எதுக்கு பேசுகிற, இது எங்கள் குடும்ப பிரச்சனைங்கிறாங்க அர்ச்சனா. நீ பேசாதேங்கிறாங்க சுபாஷ். பேசாதனே பேசாமல் இருக்க முடியுமா, நான் பேசுவேன். என்ன நடந்துச்சு, அக்கா எதுக்கு வந்தாங்க, அஞ்சலி என்ன பண்ணா, அதுக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னு நான் தானே சொல்லணுங்கிறாங்க சீதா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு சித்தப்பா இங்கே வரல, ஷேரை பற்றி கேட்க தான் வந்திருக்காங்கங்கிறாங்க அஞ்சலி. நீ என்ன பண்ணியோ அதை முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் கம்பெனி ஷேரை பற்றி பேசிக்கலாங்கிறாங்க மீரா. ஏய் நீ பேச்சை மாற்றாத, ஷேரை பற்றி என்ன சொன்னியோ அதை சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா. அர்ச்சனாக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னியா அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், ஷேரை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல, எதுக்காக வந்தேன்னு முதல்ல அஞ்சலி கிட்ட கேளுங்கிறாங்க மீரா. ஷேரை பற்றி பேசினியா இல்லையா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், ஆமாம் பேசினேன், அதுக்கு முன்னாடி அஞ்சலி என்ன பண்ணான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் ஷேரை பற்றி பேசலாங்கிறாங்க மீரா. சித்தப்பா பேச்சை மாற்றிட்டு இருக்காங்க, முதல்ல ஷேரை பற்றி என்ன சொன்னாங்கன்னு கேளுங்கிறாங்க அஞ்சலி. திரும்ப அஞ்சலி, அர்ச்சனா, சுபாஷ் 3 பேரும் ஷேரை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீரா பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இங்கே பாருண்ணே, நேற்று நைட்டு சீதா சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த சப்பாத்தியை இந்த அஞ்சலி தூக்கி டஸ்ட்பினில் போட்டிருக்கா. நைட்டு ஃபுல்லாக சீதா சாப்பிடாமையே இருந்திருக்கா. அதை கேட்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேங்கிறாங்க மீரா. நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தா இப்போ என்ன சீதா செத்தா போயிட்டாங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்குள்ளே துரையும் வந்துடுறாங்க. டே சுபாஷ், இந்த அஞ்சலி நிஜமாவே டஸ்ட்பினில் தூக்கி சப்பாத்தியை போட்டிருக்கா. சீதா நேத்தெல்லாம் சாப்பிடவே இல்லை. சேது பெத்த பிசாசு, நீ என்னடானா அதை கேட்காம ஷேருன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், மரியாதையாக பேசுங்கிறாங்க அஞ்சலி. மிஸ் பிசாசுங்கிறாங்க துரை. எங்கள் முதல்ல இந்த ஆளை வீட்டு விட்டு அனுப்புங்கிறாங்க அர்ச்சனா. ஏன் என் பேரில் ஏதாவது ஷேர் இருக்கா என்னங்கிறாங்க துரை. இது எங்கள் குடும்பத்து பிரச்சனை, மரியாதையாக நீ போயிடுங்கிறாங்க சுபாஷ். டே சுபாஷ், கொஞ்சம் நெஞ்சில் கையை வச்சு சொல்லி, இது குடும்பமா அப்படின்னு துரை கேட்கவும், அங்கிள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் குடும்பமாக மாறி தான் ஆகணும், தப்பாக பேசாதீங்க அங்கிள்ங்கிறாங்க சீதா. பார்த்தீங்களா இப்படி தான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. டேய் துரை, நான் நினச்சேன்னா இப்போவே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், எங்கே அனுப்புங்கிறாங்க துரை. இப்போவே மகா கிட்ட சொல்லி உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், எங்கே போய் சொல்லு, மகா கிட்ட சொல்லுங்கிறாங்க துரை. ஏங்க இந்த ஆள் என்னமோ சொல்லி மகாவை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான், அதான் மகாவே இவனை அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கிறாங்க அர்ச்சனா. அப்படியா, மகாவே மிரட்டுறாருன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்குங்கிறாங்க மீரா. அங்கிள் மகாலட்சுமியை மட்டும்தான் மிரட்டுவீங்களா, மற்றவங்களெல்லாம் மிரட்ட மாட்டிங்களா அப்படின்னு சீதா கேட்க, அதுக்கும் ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னு துரை சொல்லவும், ஆஹா நம்ம பணம் கொடுத்து விஷயத்த கேட்டதை இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவானோன்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் என்னங்க என்ன ஐட்டம்ங்கிறான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஏன் பொண்டாட்டியை பார்த்தா ஐட்டம்னு சொன்னியா அப்படின்னு துரையை போட்டு சுபாஷ் அடின்னு அடிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது. எதுக்காக துரை அங்கிள் அடிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்கவும், ஏன் அவன் என்ன அடிக்கலையா அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், நீங்கள் தான் முதல்ல அடிச்சிங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே கை வச்சது நீங்கள் தான் அப்படின்னு சீதா சொல்ல, அவர் அப்படி தான் அடிப்பாருங்கிறாங்க அர்ச்சனா. நீங்கள் போங்க. டே சுபாஷ், சிங்கத்தை சீண்டிட்ட, இன்றைக்கி நைட்டு ஒரு குளம் விழுங்குறாங்க துரை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப கோவமாக போயிடுறாங்க.
எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நிற்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சீதா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், வேணாம் இப்படியே இருங்க, மகா வந்து பார்க்கட்டும். அப்போ தான் அந்த துரை மேலே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், சரி நான் போய் ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு வரேங்கிறாங்க சுபாஷ். இல்லை வேண்டாம் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லவும், மகா நைட்டு தான் வருவாங்கிறாங்க சுபாஷ். பரவாயில்ல இப்போ என்ன இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லவும், சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போயிடுறாங்க. சுபாஷ் வேணும்னே வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க. அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்ககிட்டையும், இங்கே பாருங்க அழுதுகிட்டே என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிடணும். மகா வரும்போது அழுதுகிட்டே பேசணும். அதை பார்த்ததும் மகா அப்படியே நம்பணும். என்ன புரியுதா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, 3 பேரும் புரியுது சித்தி அப்படின்னு சொல்லவும், ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷை திரும்பவும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சிசர் வச்சு ஷர்ட்டையெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி விட்டுறாங்க. திரும்பவும் வெளியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கரெக்டாக மகாவும் வந்துடுறாங்க. மகா வந்தாச்சு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு 3 பேர்கிட்டையும் கேட்கவும், ஞாபகம் இருக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகா கிட்ட போடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகி ரொம்ப ஸ்பீடாக வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளே அர்ச்சனா சுபாஷ் கிட்ட, ராம் பேரில் இருக்கிற 25% என் பேருக்கு வரணும், அந்த மீரா பேரில் இருக்கிற 5% உங்கள் பேருக்கு வந்துடணும், அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே மகா நம்பணும் அப்படின்னு சொல்ல, சரி நல்லா புரியுது, நான் ஒரு நடிகர் திலகமாக மாறணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு தூண்கிட்ட போய் சாஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக மகா வரும்போது சுபாஷ் அப்படியே திரும்பவும் மகா அவரை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு மகா, அவர் என்ன நிலமையில இருக்காரு, நீ என்னடானா சிரிச்சிட்ருக்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க, ஆமாக்கா ஆஃபீஸ் கிட்ட ஒருத்தர் இருப்பான்ல அவனை மாதிரியே இருக்குக்கா, அதனால தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு மகா சொல்ல, இங்கே பாரு மகா, நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியே பிச்சைக்காரன் தான் இருப்பான், அவனை மாதிரி இருக்கனா அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், ஆமாம் சுபாஷ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்கிறாங்க. மகா அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, நீ என்னடானா இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், இங்கே பாருங்கக்கா நடந்ததெல்லாம் விடுங்க, இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நேராக உள்ளே போயிடுறாங்க. சரி அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு கேட்கவும், 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேரும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. மகா வந்துட்டா போல இருக்கே அப்படின்னு மீரா சொல்ல, ஆமாம் வந்துட்டாங்க, வந்ததும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சீதா மீரா 2 பேரும் பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. அங்கேயே நில்லுங்கங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. மீராவை பார்த்ததுமே மீரா அஞ்சலியை அடித்த ஞாபகம் வருது மகாவுக்கு. அப்படியே கையை எடுத்துகிட்டு போய் அறையலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், நான் எதுக்கு பயப்படணுங்கிறாங்க மீரா. சரி நீ எப்போ வந்த, சத்யன் வரலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை வரலங்கிறாங்க மீரா. சத்யன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கவும், அவருக்கு என்ன ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா இருக்காருங்கிறாங்க மீரா. என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்கவும், உங்கள் மேலே கோவப்படுற அளவுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு சீதா கேட்கவும், சீதா நிறைய செஞ்சுருக்கேன், உன் மேலே கோவப்பட்டு கொலை பண்ணுற அளவுக்கு நிறைய செஞ்சுருக்கேன், பட் அதெல்லாம் இப்போ தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சீதாவோட ஷோல்டர் மேலே கையை வச்சு ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க மகா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.